Hey guys, welcome to my channel. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:40 ஆகுது. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போரூர் டிஎல்எஃப்ல இருக்க அந்த 2 AM பிரியாணி 1 AM பிரியாணி அது சாப்பிட போகிறோம். ரோடே வந்து செம்ம ஜிலோன்னு இருக்குது. நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு போகிறோம். உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஆல்சோ வந்து இன்றைக்கி வந்து April 1st இந்த vlog வந்து April 1st தான் எடுக்கிறோம். நாங்கள் வந்து இடியட் படம் பார்த்தோம். அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த ரிவ்யூவும் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ என் கூட வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அண்ட் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ ஹிட் த பெல் ஐக்கான். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்போ வந்து சேரும். போகலாம். ஸோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி போரூரில் பிரியாணி சாப்பிட்ணுன்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போனோம். இந்த கடை வந்து டிஎல்எஃப் பக்கத்தில் ஸ்டார் பிரியாணிக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே போனால் கடை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மேபி நேற்று அங்கே கடை இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வி ஆர் வெரி மச் டிசப்பாயிண்டட். பட் பிரியாணி சாப்பிட்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்ததுனால எங்களுக்கு வந்து பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபெல்ட். ஸோ உடனே நான் ஆன்லைனில் போயிட்டு எங்கே மிட்நைட் பிரியாணி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா ஆதம்பாக்கத்தில் ப்ரோஸ் பிரியாணி வந்துட்டு எங்களுக்கு காட்டுச்சு சஜஷனில். ரிவ்யூஸ் பார்த்தா ரிவ்யூஸும் சூப்பராக இருந்தது. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடே வந்து ரொம்ப ஸ்பூக்கியாக தான் இருந்துச்சு. ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கூட ஆஃபாக தான் இருந்துச்சு. அங்கே இந்த கார் என்டர் ஆகும்போது ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ஆனே ஆச்சு. அண்ட் கூகுளில் டிரைவின் ரெஸ்டாரண்ட் போட்டிருந்தாங்க. டிரைவின்லாம் வந்துட்டு சான்ஸ் இல்லைங்க. பைக் எடுத்துகிட்டு போகலாம், கார் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் அங்கே வாய்ப்பு இல்லை. அங்கே இடமே இல்லை நம்ம காரில் பார்க் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு பையன் இருக்கான் பார்த்தா டிஷர்ட் போட்டு, அந்த பையனை எங்களுக்கு கார் பார்க் பண்ண ஹெல்ப் பண்ணான். அண்ட் ஆல்சோ அவனை தான் வெளியில் வந்துட்டு வச்சுருக்காங்க போல். அவங்க கடை ஆள் தான் நினைக்கிறான். அவன் தான் வரவங்களுக்கும் வந்து வழி சொல்லி அனுப்புகிறான். இந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரியும், பிச் டார்க்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்துட்டு போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ போங்க, தனியாக போகாதீங்க. ஏன்னா அந்த என்டையர் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப பிச் டார்க்காக இருக்குது. இந்த கடை மட்டும் பார்த்தீங்கன்னா டெட் எண்டில் வந்துட்டு இந்த கடையோட போர்ட் லைட் தான் வந்து பளிச்சுன்னு தெரியுது. பட் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் மாதிரி ஆர்டர்லாம் தெரியல. ஏன்னா நிறைய ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. லைக் ஜென்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, நிறைய லேடிஸும் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. நிறைய ஃபேமிலி வந்துட்டு குழந்தைங்களோடலாம் வராங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம். அண்ட் உள்ளே போனோடனே இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது, இந்த லைட் செட்டிங்லாம். இது வந்து ஒரு சிம்பிள் பிளேஸ் தான். இந்த வே தே கேரிட் தட் பிளேஸ் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். இங்கே வந்து ஃபயர்வுட் குக்கிங் தான் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த உட்ஸெல்லாம் வந்து சைடில் போட்டிருந்தாங்க. அரிசி, இந்த பிரியாணி செய்யறதுக்கான டபரா எல்லாமே இங்கேயே இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சமாச்சும் பிளேஸ் ஹைஜீனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு. இது இங்கே நிற்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். இங்கே யாரும் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து டோக்கன் வாங்கிட்டு இங்கே நிற்கிறாங்க. நாங்கள் இனிஷியலாக வந்து அங்கேயே சாப்பிடலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே டக்குன்னு டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆள் யாரும் வரலை. அதனால நாங்கள் பார்சல் வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20 rupees நம்ம பே பண்ணணும். அண்ட் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகச்சே தவிர கம்மியே ஆகலை. இங்கே கோலி சோடா அந்த மாதிரிலாம் கூட நிறைய ஃப்ளேவர்ஸ் விற்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே செம கூட்டம். ஸோ நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock ஆச்சு. நாங்கள் அங்கேருந்து வரது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டோம். ஏன்னா ரோடு ரொம்ப காலியாக இருந்துச்சு. ப்ளஸ் பிரியாணி வந்து சூடு குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். பட் ஐஸ்கிரீம் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 2 o'clock ஆகுது. அண்ட் ஜஸ்ட் தீபன் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிருக்கான். வந்தோடனே பிரியாணி சாப்பிட்டு ஸோ நாங்கள் வந்து காம்போ பிரியாணி வாங்கினோம். ஒரு சிக்கன் பிரியாணி காம்போ, மட்டன் பிரியாணி காம்போ வாங்கியிருந்தோம். இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, காம்போவில் வந்து சிக்கன் 65 வந்து 2 பிரியாணிலையுமே வந்து ஒரு 3 பீசஸ் வைக்கிறாங்க. அப்புறம் வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அண்ட் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுத்துக்குமே வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக தான் குக் பண்ணுறாங்க போல். அண்ட் பிரியாணி டெக்ஸ்டர் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த மீட்டுமே வந்து அவ்வளோ செமையாக வெந்திருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது மீட்டு. ஐ எம் தரோலி இம்ப்ரெஸ்ட் வித் த டெக்ஸ்டர் இட் செல்ஃப். அதுவே வந்து ரைஸ்லாம் ஒட்டாமல் தனித்தனியாக சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி வந்து நிறைய மசாலா போட்டிருக்காங்க. சிக்கனை விட மட்டன் பிரியாணி இன்னுமே சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்து 180 rupees, மட்டன் வந்து 250 rupees. ஸோ சிக்கன் 65 தராங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கினாங்க. ஸோ ஒரு ஐஸ்கிரீம், பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய், ஒரு சிக்கன் 65 ஒரு 3 பீஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து யாமொய்தீன் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து யாமொய்தீன் பிரியாணி பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த பிரியாணியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயும் நிறைய மசாலாலாம் போட்டு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி மறந்துட்டு ஒரு பிரெட் அல்வாவும் கொடுத்துருக்காங்க இந்த காம்போவில். ஆக்சுவலி நீங்கள் நேரில் போயிட்டு அங்கே அந்த ப்ரோ பிரியாணி பிளேஸ்லேயே சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி வந்து அன்லிமிட்டெட். பட் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ நாங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய குவான்டிட்டி தான். இந்த டப்பா ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். லைக் ஒரு மீடியமாக சாப்பிட்றாங்கன்னா 2 பேர் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். பிரெட் அல்வா ஆக்சுவலி ரொம்ப இந்த பிரெட்டையே அப்படியே சங்கியாக ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது டேஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒர்க். கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஃபேமிலியும் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நான்
போகும்போது அங்கே நிறைய வந்துட்டு ஜென்ட்ஸ் தான் இருந்தாங்க, அங்கே லேடிஸ்லாம் வந்து பார்க்க முடியல. ஆனால் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. அந்த மிட் நைட்டில் 1 o'clock கூட வந்துட்டு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்க. சூப்பர். அண்ட் யா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பிரியாணி ரிலேட்டட் வீடியோஸ் போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ மேக் அ சீரீஸ் லைக் எங்கெல்லாம் வந்து மிட்நைட் பிரியாணிஸ் வந்து எங்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சீரீஸ் பண்ணுறேன். அண்ட் யா, என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியல. இது வரை இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, தான் முடிச்சுக்கலாம். நான் வந்து இடியட் மூவியோட ரிவ்யூ சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இடியட் மூவி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் யாரும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவா, நிக்கி கல்ராணி, அதுக்கப்புறம் ஊர்வஷி மேம், அண்ட் அந்த டாக்டர் ஃபிலிம்ல ஒரு காமெடியன் வருவார்ல ரெடின் கிங்ஸ்லி, அவரு, மயில்சாமி, அப்புறம் ஆனந்த்ராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹியூமரஸா தான் இல்லை, பட் ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானே வந்துட்டு ஒரு மொக்க ஜோக் போட்டா கூட சிரிப்பேன். பட் ஸோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கே வந்துட்டு அந்த காமெடி வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் காமெடி மாதிரி தான், அந்த சூப்பர் அப்படின்லாம் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஆல் அபவுட் சூரிய வம்சம் படத்தோட ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. சின்ராஸ் தான் வந்துட்டு சிவா, அண்ட் ஆனந்த்ராஜும் ஊர்வஷியும் தான் வந்துட்டு அப்பா அம்மா மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவல் இந்த பேய் வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லா மெயின் கேரக்டர்ஸும் உள்ள போயிடுவாங்க. அந்த பேய் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து காமெடி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜமீன் இருப்பாங்க, அந்த ஜமீன் கிட்ட வேலை செய்யற 2 பேர் வந்துட்டு ஜமீனை ஏமாத்தி அவர்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடுங்கிடுவாங்க. ஸோ அவங்க சாவடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து பழி வாங்குற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து 1 லைன் ஸ்டோரி. ஃபிலிம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இட்ஸ் அன் ஆவரேஜ் மூவி. அந்த அளவுக்கு காமெடி இருந்துச்சு அப்படின்லாம் கிடையாது. தில்லுக்கு துட்டுலாம் வந்து ஃபுல் ஹியூமரஸ், செம்ம காமெடியா இருக்கும். இன்னைக்கு பார்த்தா கூட நமக்கு சிரிப்பு வரும். ஸோ அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 5க்கு இந்த படம் ஒரு 3 ரேட்டிங் கொடுப்பேன். இட்ஸ் நாட் லைக் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். அதுவும் ப்ரோமோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவிழ்க்க முடியாத முடிச்சு எதுனா அந்த சால்னா பேக்கெட் காட்டுறதுல செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகும்போது அந்த படம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் பண்ணலதான் சொல்ல முடியும். ஸோ ஒரு 3 கொடுக்கலாம். ஸோ 1 டைம் வாட்சபிள் மூவி. அந்த காமெடிலாம் வந்து 1 டைம் பார்த்தாலே வந்து ஓகேவா சிரிப்போம், அவ்வளவுதான்.